வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது, இப்போ இது சில்க் சாரிக்கெலாம் போடுற மாதிரி இந்த லேஸ் வச்சு இந்த மாடல் பண்ணுறேன். இந்த ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் போட் நெக்கு, பேக் சைடில் பார்த்திங்கன்னா பாட் நெக்கு, அந்த மாதிரி உள்ள மாடல் வந்து கேன்வாஸ் யூஸ் பண்ணாமல் இந்த லேஸ் வச்சு இந்த மாடலை ஈஸியான முறையில் எல்லோரும் தைக்கிற மாதிரி இந்த மாடல் பண்ணியிருக்கிறேன். அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். இந்த சேனலில் வர வீடியோஸ் எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போ இந்த ப்ளவுஸ் கிளாத்தை பார்க்கலாம். இப்போ இந்த ப்ளவுஸ் கிளாத் பார்த்திங்கன்னா இது 2x2 கிளாத் இல்லை, அப்புறம் பாலி காட்டன் கிளாத்தும் இல்லை, இது வந்து கூல் காட்டன் அப்படிம்பாங்க. கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கும், கொஞ்சம் திக்காகவும் இருக்கும். இப்போ இதுக்கு தேவையானது கோல்டு கலர் கிளாத்து, இந்த அகலமான லேஸ் எடுத்துருக்கிறேன். இப்போ இது பேக் சைடும் ஃப்ரண்ட்லேயும் சேர்ந்த மாதிரி அளவுகள் எடுத்து ஃப்ரண்ட்டில் மட்டும் நெக்கு கட் பண்ணியிருக்கிறேன். பேக் சைடு ஆம் ஹோல் மட்டும் கட் பண்ணியிருக்கிறேன். ஷோல்டர் 6 இன்ச் அளவுக்கு கட் பண்ணியிருக்கிறேன். ஷோல்டர் விட்டு 2.25 இன்ச்சுக்கு கட் பண்ணி அந்த நெக்கோட அளவு கட் பண்ணியிருக்கிறேன். ஆம் ஹோல் 6 இன்ச்சுக்கு கட் பண்ணியிருக்கிறேன். முன்பக்க கழுத்தோட உயரம் 3 இன்ச். இப்போ இந்த ப்ளவுஸோட அகலம் 11.5 இன்ச் அளவு இருக்குது. முன்பக்க உயரம் 13 இன்ச் இருக்குது. இப்போ ஷோல்டர் ஃப்ரண்ட்டில் கட் பண்ணியிருக்கிற பகுதியில் பேக் சைட்லேயும் லைட்டாக கட் பண்ணி விட்டுருக்குறேன். ஃப்ரண்ட்டில் உள்ள கிளாத்தை நம்ம எடுத்துடலாம். பேக் சைடு லைனிங் கிளாத்தும் மெயின் கிளாத்தும் இருக்குது. பின்பக்க உயரம் 15.5 இன்ச் அளவு கட் பண்ணியிருக்கிறேன். நெக்கோட உயரம் 10 இன்ச்சு அடையாளப்படுத்துகிறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அடையாளப்படுத்துங்க. மேலே என்ன அளவு இருக்கோ அதே அளவை இந்த சைட்லேயும் அடையாளப்படுத்திடுங்க. இந்த பாட்னுக்கு உள் பக்கம் 1/2 இன்ச் அளவுலாம் வர்ற மாதிரி, அப்படியே வெளிப்பக்கம் 1/2 இன்ச் வர்ற மாதிரி நல்லா வளைவாக அந்த பாட்னுக்கு அப்படி வரைஞ்சிருக்கிறேன். வரைஞ்சிட்டு அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணிவிட்டு பார்க்கும்போது பேக் சைடு நெக்கு வந்து இந்த மாதிரி நல்லா வளைவாக அந்த பாட் நெக் ஷேப் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஃப்ரண்ட்டில் உள்ள மெயின் கிளாத்தை மட்டும் எடுக்கிறேன். எடுத்துகிட்டு பேக் சைடில் உள்ள மெயின் கிளாத்தை மட்டும் எடுத்து 2 பீஸுமே நம்ம ஷோல்டர் பகுதியை ஜாயிண்ட் ஆக்கலாம். பேக் சைடு அளவும் ஃப்ரண்ட்டில் உள்ள அளவையும் ஷோல்டர் பகுதியில் நம்ம ஜாயிண்ட் ஆக்கிடலாம். இது மெயின் கிளாத்தை தனியாக ஜாயிண்ட் ஆக்கணும். அதே மாதிரி லைனிங் கிளாத்தும் தனியாக நம்ம ஜாயிண்ட் ஆக்கி வைக்கலாம். இதில் ஷோல்டர் ஜாயிண்ட் ஆக்கியிருக்கிறது அடிப்பக்கமாக அந்த நூல் இலைகள்லாம் வர மாதிரி வச்சுருக்கிறேன். இப்போ லைனிங் கிளாத்தில் ஜாயிண்ட் வந்து அந்த நூல் இலை வந்து மேலே இருக்கிற மாதிரி, அந்த ஷோல்டர் ஜாயிண்ட் பகுதி மேலே இருக்கிற மாதிரி அப்படி வைங்க. வச்சுட்டு அந்த ஷோல்டர் ஜாயிண்ட் இருக்கும் பாருங்கள், அந்த பகுதியிலேருந்து ஃப்ரண்ட்டில் ஒரு பக்கம் நம்ம ஜாயிண்ட் ஆக்கலாம். எப்போதும் நீங்கள் எப்படி 4 இன்ச்சு விட்டு ஜாயிண்ட் ஆக்குவீங்களோ அதே மாதிரி 4 இன்ச்சு விட்டு ஜாயிண்ட் ஆக்குங்க. இப்போ ஒரு சைடு நம்ம ஃப்ரண்ட்டில் ஜாயிண்ட் ஆக்குனதுக்கப்புறம் இன்னொரு சைட்லேயும் அதே மாதிரி ஷோல்டர் பகுதியிலேருந்து ஃப்ரண்ட்டில் நம்ம ஜாயிண்ட் ஆக்கிடலாம். அதுக்கப்புறமா பேக் சைடில் ஜாயிண்ட் ஆக்குங்க. ஏன்னா இது கேன்வாஸ் எதுவும் யூஸ் பண்ணாமல் நம்ம பேக் சைடுக்கும் ஃப்ரண்ட்லேயும் சேர்ந்த மாதிரி நெக்கு பகுதி ஜாயிண்ட் ஆக்கும்போது கிளாத் வந்து முன்னும் பின்னும் விலகி வரும். அதனால் இந்த மாதிரி ஜாயிண்ட் ஆக்கிட்டு பண்ணுங்கள். கிளாத் விலகி வராமல் ஒன்று போல் அந்த பகுதியில் ஜாயிண்ட் ஆகும். இப்போ நம்ம பேக் சைடில் அதே மாதிரி 4 இன்ச்சு கிளாத்தை விட்டு ஜாயிண்ட் ஆக்கிடலாம். ஜாயிண்ட் ஆக்குனதுக்கப்புறம் நெக்கை சுற்றி கிராஸில் இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுருங்க. கட் பண்ணி விட்டதுக்கப்புறம் நல்லா கை வச்சு திருப்பி எடுங்க. ஏன்னா இதில் கேன்வாஸ் இல்லாமல் இருக்கும்போது நம்ம நல்லா கை வச்சு அந்த ஷேப் வந்து நல்லா வர்றதுக்கு தகுந்த மாதிரி நல்லா அந்த மாதிரி திருப்பி விடுங்க. நல்லா திருப்பி விட்டுட்டு கை வச்சு தேய்ச்சி விடுங்க. ஃப்ரண்ட்டில் இருந்து நெக்கோட எட்ஜில் ஒரு தையல் தைச்சி விட்டுறலாம். நல்லா நெக்குக்கு ஏற்ற மாதிரி அப்படியே திருப்பி விட்டுட்டு ஜாயிண்ட் ஆக்குங்க. நெக்கோட எட்ஜில் தைச்சி வெளிப்பக்கமும் 2 கிளாத்தையும் சேர்ந்த மாதிரி ஜாயிண்ட் ஆக்கியாச்சு. இப்போ இந்த நெக்கு பகுதியில் லேஸ் வச்சு ஜாயிண்ட் ஆக்கலாம். லேஸ் கொஞ்சம் அகலமாக இருக்கிறதுனால நெக்கோட அந்த ஷேப்புக்கு தகுந்த மாதிரி அந்த லேஸை நல்லா அப்படி திருப்பி விட்டுட்டு ஒரு பக்கமாக ஜாயிண்ட் ஆக்கிட்டு வாங்க.
வெளிப்பக்கம் நமக்கு என்ன மாதிரி திரும்பி கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு லேஸாக திருப்பி விட்டுட்டு எட்ஜில் ஜாயிண்ட் ஆக்குங்க. ஜாயிண்ட் ஆக்குனதுக்கப்புறம் வெளிப்பக்கமும் அந்த லேஸில் ஜாயிண்ட் ஆக்கி விடுங்க. வெளிப்பக்கம் ஜாயிண்ட் ஆக்கும்போது நல்லா அந்த கிளாத்தை நெக்கோட ஷேப்புக்கு தகுந்த மாதிரி அப்படியே திருப்பி விட்டுட்டு ஜாயிண்ட் ஆக்குங்க. சுருக்கம் இல்லாமல் இப்போ தான் நல்லா இந்த ஃபினிஷிங் ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள். இப்போ தச்சு முடிச்சாச்சு. லேஸில் 2 பக்கமும் தையல் தச்சு முடிச்சாச்சு. இது பெரிய சைஸ் பீஸ் 5 இன்ச் அளவு சதுர பீஸ் இருக்குது. அதுக்கப்புறம் 4 இன்ச்சில் 2 பீஸ் இருக்குது. எல்லா பீஸையுமே முக்கோண ஷேப்பில் மடித்து அப்படியே ஜாயிண்ட் ஆக்கிடுங்க. 3 பீஸும் ஜாயிண்ட் ஆக்கினதுக்கப்புறம் ஒன்றுக்கு மேல் ஒன்று வச்சு கொஞ்சம் இடைவெளி விட்டு சேர்ந்த மாதிரி ஜாயிண்ட் ஆக்கியாச்சு. நெக்கு பகுதியை அப்படியே 2ஆக மடித்து சென்டரில் அடையாளப்படுத்தி விட்டுருங்க. உள்பக்கம் அடையாளப்படுத்துகிறேன். வெளிப்பக்கம் லேஸ் இருக்கிறதுனால உள்பக்கம் இந்த பகுதியில் இருக்குது. நம்ம தச்சு வச்சுருக்கோம் பாருங்கள், அந்த பகுதியை நல்லா உள்பக்கம் போகிற மாதிரி வச்சு அப்படியே ஜாயிண்ட் ஆக்கிடுங்க. இந்த லேஸோட எட்ஜில் ஜாயிண்ட் ஆக்கிட்டு இன்னொரு தையல் இந்த லேஸுக்கு வெளிப்பக்கமும் ஜாயிண்ட் ஆக்கிடுங்க. ஏன்னா அதில் 2 தையல் வரணும். ஜாயிண்ட் ஆக்கியாச்சு. இப்போ இது கிராஸ் பீஸை 2ஆக மடித்து 4 இன்ச்சுக்கும் கம்மியாக அந்த தையல் விழுற அளவுக்கு தைச்சிட்டு எக்ஸ்ட்ரா கிளாத்தை கட் பண்ணி எடுக்காமல் அப்படியே நம்ம இதில் பைப்பிங் பண்ணலாம். பைப்பிங் பண்ணும்போது பைப்பிங்க்கு உள்பக்கம் அந்த கிளாத் இருக்கும்போது திக்காக இருக்கும் பாருங்கள். அந்த பைப்பிங் வந்து நல்லா திக்காக இருக்கும்போது அமுங்கி கொடுக்காம நல்லாயிருக்கும். 2 பீஸ் இந்த முக்கோண பீஸ் எடுத்துகிட்டு அதில் ஒரு சைடாக இந்த மாதிரி 2 அந்த பைப்பிங் வைங்க. வச்சுட்டு அதுக்கு மேலே அப்படியே ஜாயிண்ட் ஆக்குங்க. 2 பீஸை மேலே தூக்கிட்டு அந்த முக்கோண பீஸை தூக்கிட்டு கோல்டு கலர் முக்கோண பீஸுக்கு மேலே வச்சு ஜாயிண்ட் ஆக்கியிருக்கிறேன். அதே மாதிரி இந்த சைட்லேயும் 2 பீஸ் வச்சு ஜாயிண்ட் ஆக்கிடலாம். ஜாயிண்ட் ஆக்கிட்டு அதுக்கு மேலே அந்த முக்கோண பீஸ் வைக்கும்போது அது உள்பக்கம் இருந்து வர மாதிரி இருக்கும், நமக்கு வெளிப்பக்கம் தெரியாது. இந்த சைடில் அப்படியே வச்சு ஜாயிண்ட் ஆக்கிடலாம். அதுக்கு நேர் வெளிப்பக்கம் எந்த சைடில் வருதோ அந்த சைடில் அப்படியே ஜாயிண்ட் ஆக்கி விட்டுருங்க. இப்போ 2 பக்கமுமே ஜாயிண்ட் ஆக்கி முடித்தாச்சு. இப்போ அந்த பேக் சைடில் ஒரு ஸ்டோன் பேட்ஜ் வச்சு தச்சு முடிச்சிருக்கிறேன் பாருங்கள். இது ஈஸியான முறையில் தைக்கிற மாதிரி உள்ள பாட் நெக் ப்ளவுஸ் டிசைன். இதில் ஒரு லேஸ் மட்டும் வச்சு அந்த மாடல் பண்ணியிருக்கிறது ரொம்ப நல்லாயிருக்கு. இதில் ஃப்ரண்ட்டில் போட் நெக்கும் பேக் சைடில் பாட் நெக்கும் வர மாதிரி ஒரு லேஸ் மட்டும்தான் இதில் யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஆனால் இது ஒரு சில்க் சாரிக்கெலாம் போடுற மாதிரி உள்ள சிம்பிளான ஒரு மாடல். இது எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. மேலும் வீடியோஸ் பார்க்க இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.